ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான அடை தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவு பச்சரிசி, 1/2 கப் அளவு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவு உளுந்து, 1/4 கப் அளவு பச்சை பயிறு சேர்த்து நல்லா கழுவி 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருக்கோங்க. இது கூடவே இன்றைக்கி நான் 7லேருந்து 8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி ஒரு துண்டு, ஊற வச்ச வரமிளகாய், 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே ஊற வச்ச அரிசியையும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கோஸ் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அடை தோசை மாவு ரெடி. இப்போ இந்த மாவு கூட நான் 3லேருந்து 4 வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் கலந்து விட்டுட்டு நீங்கள் தோசை ஊற்றிங்கன்னா உங்களுக்கு அருமையான அடை தோசை மாவு ரெடி. இப்போ இது கூட நம்ம சைட் டிஷ்காக தேங்காய் சட்னி, கார சட்னி, பூண்டு சட்னின்னு எது வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். பாய்.